இப்படி அழுது நடிச்சு எப்ப பாரு குழந்தைய காட்டி பேசி பேசியே மாமாவை உன் கைக்குள்ள போட்டுக்கிட்ட. ஒன்னா இருந்த குடும்பத்தை பிரிச்சு இப்படி வேடிக்கை பாத்துக்கிட்டு இருக்க. இதுவும் பத்தாம இன்னும் வேற என்னெல்லாம் செய்ய காத்துக்கிட்டு இருக்கியோ. ஆனா ஒண்ணு மட்டும் சொல்லிக்கிறேன், நீ நினைக்கிற மாதிரி இந்த குடும்பத்தை நான் பிரிக்க விட மாட்டேன். நாங்க குடும்பத்தை பிரிக்க நினைக்கிறோமா? நீயும் உன் புருஷனும் குடும்பமானத்தை காத்துல பறக்க விட்டுட்டு இப்ப பாரு, என் மாப்பிள்ளை வெளியில தலை காட்ட முடியாம தலை குனிஞ்சு நிக்கிறாரு. பூஜா தான் சின்ன பொண்ணு, வயசு கோளாறுல காதல் அது இதுன்னு போறானா? உங்க 2 பேருக்கு எங்க போச்சு புத்தி? அப்படி சொல்லுமா. இவங்க மட்டும் பூஜா மனச மாத்தி அந்த கௌதம் பையனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருந்தா இந்நேரம் அவ ராசாத்தி மாதிரி நல்ல வசதியான வீட்டுல எல்லாம் நம்ம பூஜா வாழ்ந்திருப்பா. என்னமோ அவளுக்கு பெருசா நல்லது பண்றேன்னு கூட்டிட்டு போய் ஒண்ணுமே இல்லாத ஒரு பையனுக்கு தாலி கட்டிக்க வச்சு ரோட்ல கடைய போட்டு எச்சி தட்ட கழுவ வச்சு நல்லா வாழ வேண்டியவளை இவங்க மூளையில உட்கார வச்சுட்டு அவங்க என்னடா நம்ம ஏதோ சீரழிச்ச மாதிரி பேசிட்டு இருக்காங்க. கெடுதல் பண்ணது நீங்க, ஆனா சாத்தான் வேதம் ஓதுதுங்கிற மாதிரி எங்களுக்கு புத்தி சொல்றீங்களா? மாப்ள, உனக்கு தெரியாம இவங்க 2 பேரும் நிறைய தப்பு பண்ணிருக்காங்க. அது எல்லாத்தையும் செல்வியும் வெளுவும் மன்னிச்சு விட்டதுனாலதான் இன்னைக்கு அவ உனக்கு பொண்டாட்டியா இருக்கா. இல்லனா இவங்க பண்ண பித்தலாட்டத்துக்கலாம் நீ எப்பவோ அடிச்சு துரத்தி இருப்ப. எங்களை பேச சொன்னா எங்களை பத்தி வாய் கிழிய பேசுவாரு இந்த மாப்பிள்ளை. ஆனா செல்வி வேலு தப்பு பண்ணா மட்டும் எங்க இருந்துதான் வந்துருமோ இந்த முதலாளி விசுவாசம். அப்படியே பொத்துக்கிட்டு வந்துரும். ராஜேஸ்வரி, நிறுத்துறியா? நடந்த விஷயத்த ஊதி ஊதி பெருசாக்கிட்டே இருக்க. உங்க 2 பேருக்கும் இதே வேலையா போச்சு. ஆமா, எங்களுக்கு வேற வேலை இல்ல. குடும்பத்துக்கு துரோகம் பண்ணிட்டு ஓடி போனவங்களை கண்டிக்க துப்பு இல்ல. எங்களை பேச வந்துட்டாரு பெருசா. அப்படி சொல்லுமா. அப்படியாவது அவங்களுக்கு நல்லா உரைக்குதான்னு பாக்கலாம். பேச வேண்டியவங்க கிட்ட ஒண்ணும் பேசுறது இல்ல, பெருசா நம்மள மட்டும் பேச வந்துருவாங்க. கீர்த்தி, நீ என்ன சொன்னாலும் உன்னை இங்க யாருமே நம்ப போறது கிடையாது. இந்த குடும்பம் ஒன்னா சேரக்கூடாதுன்னு நீ கங்கனை கட்டிக்கிட்டு பிளான் போட்டுக்கிட்டு இருக்க. ஆனா அது எல்லாத்தையுமே முறியடிச்சு எனக்கு பிறக்க போற குழந்தையோட நான் இந்த வீட்டுக்குள்ள வருவேன். அதையும் மாமா வாயாலேயே சொல்ல வைப்ப. நீ நினைக்கிறதும் ஒரு நாளும் நடக்காது. நடக்கும். திருமாமா ரொம்ப நல்லவர். நீ நடத்துற எல்லா காரியமும் அவருக்கும் தெரியும். தெரிஞ்சும் அமைதியா இருக்காருன்னா இந்த குடும்பத்தோட ஒற்றுமை போயிடக்கூடாதுன்னு தான். அதே மாதிரிதான் நானும் இருக்கேன். நீ வேணா பாரு, திருமாமாவே எங்களை இந்த வீட்டுக்குள்ள கூப்பிடுவாரு. அத நான் நடத்தி காட்டுனா இல்லையான்னு பாரு. இத என்னோட சவாலா எடுத்துக்கோ. என்னங்க பாத்தீங்களா, உங்க முன்னாடியே நான் ஏதோ தப்பு செஞ்ச மாதிரி பேசிட்டு இருக்கா. எங்க இப்பவாது வாய் திறந்து பேசுங்க. எல்லாரும் கொஞ்சம் பேசாம இருக்கீங்களா? நான் தான் நீங்க வேணாம்னு சொல்லி ஒதுங்கி வந்துட்டேன்ல, அப்படியே மறுபடியும் வந்து டிஸ்டர்ப் பண்றீங்க. தயவு செஞ்சு இங்க இருந்து போயிடுங்க, அதான் எல்லாருக்கும் நல்லது.